வெல்கம் பேக் டு கிரிக்கெட் வீடியோ கிரிக்கெட் டாக்ஸ் தமிழ். நான் உங்களை விஜய். இனிமே வந்துட்டு தமிழ் தலைவாஸ் மேட்ச்ல சென்னை என்எஃப்சி ஜெர்சிக்கு பதிலா நம்ம வந்துட்டு தமிழ் தலைவாஸ் ஜெர்சி போட போறோம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் வந்துட்டு தமிழ் தலைவாஸ் ஜெர்சி வாங்கியிருப்பாங்க, தமிழ் தலைவாஸோட ஜெர்சி வாங்கியிருக்கேன். இந்த வீடியோ நம்ம இதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, சென்னை தமிழ் தலைவாஸ் சென்னை என்எஃப்சி சொன்ன சென்னை என்எஃப்சி. தமிழ் தலைவாஸ் குஜராத் ஜெயின்ஸ் இந்த மேட்ச் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஹோம் ஸ்டேடியம்ல தான் நடக்க போகுது. நம்மளோட ஹோம் ஸ்டேடியம் உடைய லாஸ்ட் மேட்ச் இந்த சீசன், அதாவது இந்த விவோபிகேல் 10வது சீசனுடைய கடைசி போட்டி தமிழ் தலைவாசுக்கும், அதாவது நம்மளுடைய ஹோம் ஸ்டேடியம் நமக்கு கூடிய ஒரு கடைசி போட்டி. தமிழ் தலைவாசும் யாரும் பிளே பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குஜராத் ஜெயின்ஸும் வந்து பிளே பண்ண போறோம். இது வரைக்கும் நம்ம நம்மளுடைய ஹோம் ஸ்டேடியம்ல வந்துட்டு மொத்தம் 3 மேட்ச் ஆடி இருக்கோம். அந்த 3 மேட்ச்மே நம்ம வந்துட்டு ஜெயிச்சோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா 3 மேட்ச்ல ஒரு மேட்ச் கூட ஜெயிக்கலங்க. ஒரு மேட்ச் மட்டும் தான் க்ளோஸ் ஆகும். ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் கூட மட்டும் தான் நம்ம க்ளோஸ் ஆகும். மீதி ஆன 2 மேட்ச்மே வந்துட்டு ரொம்ப ஒரு பெரிய டிஃபரன்ஸ், 10+ பாயிண்ட்ஸ் டிஃபரன்ஸ் வந்துட்டு தோத்துறோம். லாஸ்ட் மேட்ச் வந்து நான் போன மேட்ச் வந்துட்டு ஹரியானா சீரிஸ் கூட தோத்துனோம். தோல்விக்கு எல்லாமே ஒரு மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டீமோட ரைடர்ஸ் வந்துட்டு ஒரு இன்டென்ஷனே இல்லாம வந்துட்டு பிளே பண்ணிட்டு இருக்க மாதிரி தான் இருக்குது. மேபி நம்ம டீமோட ரைடிங் டிபார்ட்மெண்ட் வந்துட்டு கோச்சும் முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணி பாக்குறாரு. ஆனா பெரிய அளவுல அவங்களுக்கு வந்துட்டு அந்த இதுல வந்துட்டு ஹெல்ப் இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்ல முடியல. பட் இன்னொரு மெயின் விஷயம் என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தப்பே வந்துட்டு கோச் மேல இருக்குதான் சொல்லலாம். ஏன்னா கோச் வந்துட்டு ஒரு மேட்ச் வந்துட்டு ஒரு பிளேயர் நல்லா பிளே பண்ணாருன்னா அவரை ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணாரு. அண்ட் இதே நம்ம லாஸ்ட் சீசன் நல்லா விளையாடி கொடுத்த அஜின்கியா பவரா இருக்கட்டும், நரேந்திர கண்டலா இருக்கட்டும், அவர் மேல வந்துட்டு கோச் நம்பிக்கை வைக்காத மாதிரி தான் இருக்கு. மேபி அந்த கோச் வந்துட்டு அவங்க 2 பேரும் ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ண வச்சாருன்னா மேபி நம்ம இன்னைக்கு மேட்ச் லாஸ்ட் மேட்ச் ஜெயிக்கலாம். பட் லாஸ்ட் மேட்ச் நம்ம வந்துட்டு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்துட்டு இன் மை ஒப்பீனியன் வெறும் 10% இருக்குதாங்க சொல்லுவேன். ஏன்னா குஜராத் ஜெயின்ஸ் வந்துட்டு ஒரு வேற லெவலான டீம். குஜராத் ஜெயின்ஸ் வந்துட்டு கோச் வந்துட்டு பாருங்க, கோச்சே வந்துட்டு நல்ல ஒரு கோச். அவரை தாண்டி டீம் எடுத்து பாருங்க, முகமது நபி பக்ஷ் இருக்காரு, அக்ரம் ஷேக் இருக்காரு, பசல் அட்ரஸில் இருக்காரு, சொம்பீர் இருக்காரு, இன்னொன்னு யாருன்னா சோனு இருக்காரு, சோனு ஜக்லான். ஆக்சுவலி நம்மளோட இந்த சீசனோட ஃபர்ஸ்ட் மேட்ச்ல வேற லெவலா ரைட் பண்ணாரு. ராகேஷ் கிட்டத்தட்ட பிளேயிங் செவன்ல கிட்டத்தட்ட 6 பிளேயர்ஸ் வந்து ஸ்டார் பிளேயர்ஸே வந்துட்டு சொல்லிட்டேன். இவங்களை தாண்டி இவங்களோட பிளேயிங் செவன் வந்து இன்னும் ஸ்ட்ராங்காவே இருக்க போது. தமிழ் தலைவரோட ஃபர்ஸ்ட் பிளேயிங் செவன் வந்துட்டு நம்ம வந்துட்டு பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் லாஸ்ட் வீடியோ வந்துட்டு ஹரியானா சீரிஸ் மேட்ச்ல என்ன சொன்னா, கோச் வந்துட்டு பிளேயிங் செவனை மாத்தாம அதே பிளேயிங் செவன் போய் கூட ஜெயிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். பட் கோச் என்ன பண்ணாரு, திருப்பி மொத்தமா சேஞ்ச் பண்ணாதான் வந்துட்டு பஸ்டாமிக் பலா வந்துட்டு சாகர் வந்துட்டு சரியாயிடுது, சாகர் உள்ள கொண்டு வந்தாரு. இன்ஃபேக்ட் அந்த போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஜ் சாகர் நீங்க வந்துட்டு போன மேட்ச் இன்ஜுரி இருக்கு, நீங்க இன்னைக்கு மேட்ச் ஆடுறாரு அப்படிங்கிறப்போ அது ஏதோ வந்துட்டு கோச் வந்துட்டு மலிப்பி வந்துட்டு ஏமாத்தி ஓட்டி விட்டாரு. கோச் வந்துட்டு கொஞ்சம் அந்த ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு கொஞ்சம் தப்பு பண்ற மாதிரி தோணுது. இன்னைக்கு மேட்ச் வந்துட்டு மோஸ்ட்லி வந்துட்டு சாகர் தான் பிளே பண்ண வைப்பாருன்னு நினைக்கிறேன். என்னோட ஒப்பீனியன் வந்துட்டு என்னன்னா, மேபி கோச் வந்து சாகர் தான் ட்ரஸ்ட் பண்ணுவாரு. இன்னைக்கு தமிழ் தலைவருடைய பிளேயிங் செவன் எப்படி இருக்கு போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, லெப்ட் கார்னர் சாயில் குலியா பக்காவா பண்றாங்க. அவரை கேப்டனா போட்டே ஆகலாம். கண்டிப்பா நீங்க வந்துட்டு அவர் லாஸ்ட் மேட்ச் பண்ண போக 10 பாயிண்ட் எடுத்தாரு. அதனாலே வந்துட்டு நீங்க வந்துட்டு அவரை கேப்டனாவே போடலாம். அதாவது டீம் கேப்டன் சாயில் குலியா விட்டு கொடுக்கலாம். சாயில் குலியா இருப்பாரு லெப்ட் கார்னர்ல. ரைட் கார்னர் இதர் சாகர் ராத்தே ஆர் அமீபர் பஸ்டாமி இருப்பாரு. என்னோட ஒப்பீனியன்ல வந்துட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா முகமது அமீபர் பஸ்டாமிக்கு போலாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் லெஃப்ட் கவர்ல வந்துட்டு யார் இருப்பா அப்படின்னா, அப்கோர்ஸ் இது அபிஷேக் தான் இருப்பாரு. அண்ட் ரைட் கவர்ல வந்துட்டு கோச் வந்துட்டு மோஹித் இறக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறையவே இருக்குது. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்க வந்துட்டு அந்த மோஹித் இறக்கிறதுக்கு வந்துட்டு ஹிமான்ஷு நர்வாலை வந்துட்டு இறக்கி விடலாம் அப்படின்னு நான் சொன்னேன். அவர் வந்து ஒரு ரைடரா இருப்பாரு. ஹிமான்ஷு நர்வால் வந்துட்டு நீங்க வந்துட்டு இறக்கி விட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கடுத்து வந்துட்டு பாத்தீங்கன்னா ரைட் இன் லெஃப்ட் இன்ல வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு இன்னொரு 2 ரைடரை இறக்கி விட்டு தான் ஆகணும். அப்போ பாத்தீங்கன்னா ஹிமான்ஷு நர்வாலுக்கு பதிலா நீங்க வந்துட்டு ஒரு யங்ஸ்டர் வந்துட்டு வேற யாராவது ட்ரை பண்ணி கூட நீங்க பார்க்கலாம். யாரை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, நிதேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஃபெண்டர் இருக்காங்க தமிழ் தலைவாஸ் டீம்ல. வேற லெவலா டிஃபெண்டிங் பண்ணாரு. அதாவது அவர் இறக்கி விட்ட மேட்சஸ் எல்லாமே நல்லா போறாரு. இன்ஃபேக்ட் நீங்க வந்து பாத்தீங்கன்னா நிதேஷா இருக்கட்டும், ரொனாக்கா இருக்கட்டும், நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. நிறைய யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. நீங்க வந்துட்டு அவங்களுக்கு கூட வந்துட்டு நீங்க வந்துட்டு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம். பட் கோச் வந்துட்டு என்ன திங்க் பண்றாரு அப்படின்னு நமக்கு தெரியல. மோஸ்ட்லி மோஹித்தை வந்துட்டு கோச் வந்துட்டு ட்ரஸ்ட் பண்ணல. மோஹித்ல இருந்து அப்படியே வந்துட்டு கோச் கொஞ்சம் மூவ் ஆன ஆரம்பிச்சிட்டாரு. மேபி நீங்க வந்துட்டு நிதேஷ் குமாரை ட்ரை பண்ணி பார்க்கலாம், இல்லாட்டி ரொனாக்கா மட்டும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது ரைட் இன்ல வந்துட்டு இப்போதைக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா செட்டா இருக்குதா. யாரெல்லாம் சாகில் குலியா, அதுக்கப்புறம் வந்துட்டு சாகர் ராத்தே, இல்லாட்டி அமீபர் பஸ்டாமி, அபிஷேக், அதுக்கப்புறம் நிதேஷ் குமார், இல்லாட்டி வந்துட்டு ஹிமான்ஷு நீங்க வந்துட்டு ட்ரை பண்ணலாம். அதாவது வந்துட்டு ஆல்ரவுண்டர் ஹிமான்ஷு டீம் ஒருத்தர் சொல்லிட்டு ஏமாத்தி இருக்காரு பாத்தீங்களா. அவரை வந்து நீங்க வந்துட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆல்ரவுண்டர் ஹிமான்ஷு அது வந்துட்டு ஏதோ ஓரளவு டிஃபென்ஸ்ல ஓரளவு பண்ணுவாருங்க. இவங்க 4 பேர். அண்ட் லெஃப்ட் இன்ல வந்துட்டு அப்கோர்ஸ் நீங்க வந்துட்டு யாரை பிளே பண்ணி வைக்கணும்னு நான் சொல்லுவேன்னா, கண்டிப்பா நான் வந்துட்டு அஜின்கியா பவர் பக்கம் தான் போவேன். பட் அஜின்கியா பவருக்கு இந்த சீசன் என்ன ஆச்சுன்னு தெரியல. நிறைய விஷயங்கள் வந்துட்டு மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவருக்கு என்ன பிரச்சனை இருக்குன்றது என்னால வந்துட்டு கரெக்டா சொல்ல முடியல. எனக்கு ஃபர்ஸ்ட் 2-3 மேட்சஸ் பார்த்தப்போ மேபி அஜின்கியா பவர் ஸ்ட்ரகிளிங்ஸ் வித் சம் கைண்ட் ஆஃப் இன்ஜுரி அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. பட் அவருக்கு இப்போ நான் நேர்ல போய் பார்த்தப்போ எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, இஸ் லிட்டில் பிட் கான்ஃபிடன்ஸ் லெஸ்ஸா இருக்காருங்க. அதாவது வந்துட்டு கோச் வந்துட்டு அவரை நம்ப மாட்டாரு அப்படின்றதுனால கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் கம்மியா இருக்கு அஜின்கியா பவருக்கு. மேபி கோச் வந்துட்டு அவரை வந்துட்டு பூஸ்ட் பண்ணும். நான் இருக்கேன் உனக்கு, நீ போடா, நீ இறங்கி போய் ஆடு, நான் உன்னை ட்ரஸ்ட் பண்றேன், உன்னால முடியும், நீ போய் இறங்கி ஆடு அப்படின்னு சொல்லிட்டு கோச் ஒரு ட்ரஸ்ட் கொடுத்தாருன்னா மேபி அஜின்கியா பவரோட பெர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு மேட்ச்ல வந்துட்டு வேற லெவலா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
ஸோ ஐ வில் கோ வித் அஜின்கியா பவர். ஏன் இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டீம்ல இருக்கிறதுலே ஒன் ஆஃப் தி ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் ரைடர் அப்படின்னா வந்துட்டு அஜின்கியா பவர் மட்டும் தான் சொல்ல முடியும். ஏன்னா நரேந்திர கண்டோல ரொம்ப ஒல்லியா இருக்காரு. ஸோ நம்ம டீம் லிட்டரா சொன்னா நம்ம டீமோட ரைடர்ஸ் யாருமே வந்துட்டு பிசிக்கல் எபிலிட்டி இல்லைங்க. ஸோ ஹிமான்சு நர்வாலா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்துட்டு ஹிமான்சு சிங்கா இருக்கட்டும், நரேந்திர கண்டோலா எடுத்துக்கோங்க, நித்தின் எடுத்துக்கோங்க, ஜத்தின் எடுத்துக்கோங்க, எல்லா ரைடருமே இன்ஃபேக்ட் நீ வந்துட்டு செல்வமணி அண்ணன் கூட எடுத்துக்கோங்க, அவரையும் எடுத்துக்கோங்க, யாருக்குமே வந்துட்டு ஒரு எப்படின்னா ஒரு பிசிக்கல் எபிலிட்டி இல்லைங்க. அதாவது வந்துட்டு இப்போ வந்துட்டு ஒரு டிஃபெண்டர் வந்து ஒரு சோலோ டேக்கிள் போறாரு, ஒரு ஆங்கிள் ஹோல்ட் போடுறாருன்னா அந்த ஆங்கிள் ஹோல்ட பிரேக் பண்ணிட்டு வெளில வர அளவுக்கு எந்த ஒரு ரைடருக்குமே வந்துட்டு அவ்வளோ பிசிக்கல் எபிலிட்டி இல்லை. இன்ஃபேக்ட் நீங்க வந்துட்டு நான் ஹரியானா ஸ்டேட்ஸ் மேட்ச் போனதுக்கு முன்னாடி வந்துட்டு அந்த மேட்ச்ல வந்துட்டு பெங்கால் வாரியர்ஸ்க்கும் இவங்களுக்கும் நடந்துச்சு, டெல்லி தபாங் டெல்லிக்கும் நடந்துச்சு. அந்த மேட்ச்ல மணிந்தர் சிங் பாக்குறாங்க, அப்பா இன்னும் ஃபிட்டா இருக்காருன்றீங்க. நீங்க டிவியில பாக்குறது கூட நேர்ல பார்க்கும்போது வேற லெவல் ஃபிட்டா இருக்கும். அவரோட அந்த தைஸ் இருக்கும் பாத்தீங்களா, அந்த தைஸை வந்துட்டு அவ்வளவு டைட்டா வச்சிருக்காருங்க. ஸோ இதே நம்ம டீம் எடுத்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம டீம்ல யாருக்குமே அப்படி இல்லைங்க. என்னடா நம்ம டீம் டிஃபெண்டர் இப்படி இருக்காங்க, அவங்க டீம் டிஃபெண்டர் அப்படி இருக்காங்க அப்படின்ற மாதிரி எனக்கு வந்துட்டு ஃபீல் ஆச்சு. ஸோ ஐ ஒன்ட் ட்ரஸ்ட் எனி ஒன் அப்படின்ற மாதிரி சொல்ற மாதிரி. ஏன்னா அவங்க போயிட்டு டக்குன்னு ஒரு டச் பாயிண்ட், ரன்னிங் டச் பாயிண்ட் போட்டு வர முடியும். பட் ஆனா ஒரு டேக்கிள் ஆகுறாங்க அப்படின்ற சிச்சுவேஷன்ல ஃபைட் பண்ணி வெளில வருது நம்ம தமிழ் தலைவர் பேச இல்லை. ஸோ அதுல வந்துட்டு அஜின்கியா பவர் மட்டும் தான் ஒரு பர்சன்டேஜ் மற்றவங்களோட கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஸோ ஐ வில் கோ வித் அஜின்கியா பவர் இன் தி லெஃப்ட் இன். ரைட் இன்ல வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு ஹிமான்சு சிங்கை தான் நீங்க வந்துட்டு இறக்கி ஆகணும், வேற வழி கிடையாது. அண்ட் சென்டர் ரைடரா வந்துட்டு யாரா நரேந்திர கண்டோலா தான் கண்டிப்பா இறக்கணும். நாங்க இருக்க பெஸ்ட் பிளேஸ் தான் இறக்கி ஆகணும் அப்படின்றது ஒரு கட்டாயம் இருக்கு. ஸோ இன்னொன்று வந்துட்டு நிறைய ஃபேன்ஸ் கேட்கறது என்னன்னா வந்துட்டு தமிழ் தலைவாஸ் வந்துட்டு ஏன் தமிழ் பிளேயர்ஸ்க்கு வந்து வாய்ப்பு கொடுக்கணும், அதை விட்டு நான் வந்துட்டு ஒரு தனியாக ஒரு வீடியோல பேசுறேன். பட் இன்னைக்கு மேட்ச்ல வந்துட்டு அல்லூர் சதீஷ்க்கு வந்துட்டு வாய்ப்பு கொடுப்பாங்களா? ஸோ அல்லூர் சதீஷ்க்கு ஏன் வந்துட்டு பிளேயிங் செவன்ல வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஒப்பீனியன் வந்துட்டு பாத்தீங்கன்னா, நீங்க வந்துட்டு மாசானம் லட்சணன் கூட வந்துட்டு ஒரு சில மேட்சஸ் வந்துட்டு கோச் வாய்ப்பு கொடுத்துருப்பாரு. 2 மேட்ச் கிட்ட வந்துட்டு கொடுத்தாரு நீங்க ஸ்டார்டிங் 2 மேட்ச் நம்ம தமிழ் தலைவாஸ்க்கு இங்க ஹோம் ஸ்டேடியம்ல இருந்ததுல. பட் இன்னைக்கு மேட்ச்ல மேபி லாஸ்ட் மேட்ச் அப்படின்னா வந்துட்டு அல்லூர் சதீஷ்க்கு மேபி சப்ஸ்டியூட்ல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். அண்ட் செல்வமணி அண்ணன் கூட வந்துட்டு சப்ஸ்டியூட்ல இருந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். பட் பிளேயிங் செவன்ல வந்துட்டு கோச் ஆட வைப்பாரா அப்படின்றதுக்கான ஒரு கொஸ்டின் வந்துட்டு ரொம்ப ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க்காக தான் இருக்கு. ஸோ என்னோட ஒப்பீனியன் நான் பார்த்த வரைக்கும் ஏன் வந்துட்டு அல்லூர் சதீஷ் வந்துட்டு கோச் ஆட வைக்க மாட்டாரு, என்னோட ஒப்பீனியன் எனக்கு தோணுது என்னன்னா, மேபி அல்லூர் சதீஷ் வந்துட்டு கொஞ்சம் ஒரு கான்ஃபிடன்ஸ் கம்மியா இருக்க மாதிரி இருக்கு. ஸோ லிட்டில் பிட் அவர் வந்துட்டு நல்ல கான்ஃபிடண்டா பிளே பண்ணுங்க. அதான் வந்துட்டு கோச்சை வந்துட்டு அவர் இம்ப்ரெஸ் பண்ணணும்னா அவர் வந்துட்டு முதல்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஏன்னா லாஸ்டா நேத்து வந்துட்டு ஒரு இன்டர்வியூ ஒன்று பார்த்தோம் அல்லூர் சதீஷ் அவர் பேசினது. ஸோ அதுல என்ன சொல்லியிருப்பாருன்னா, எனக்கு வந்துட்டு ஏன் வந்துட்டு பிளேயிங்ல உள்ள சான்ஸ் கிடைக்க மாட்டேங்குது எனக்கு தெரியல, நான் வந்துட்டு நிறைய ரொம்ப எமோஷனல் ஆயிருவேன். ஸோ அது மாதிரி அழுதுருக்காது, எனக்கு வந்துட்டு செல்வன் தான் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணார் அப்படின்னு மாதிரி சொன்னார். ஸோ அல்லூர் சதீஷ்க்கு என்னோட பெர்ஸ்பெக்டிவ் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் வந்துட்டு அல்லூர் சதீஷ்க்கு என்ன சொல்ல திங்க் பண்ணேன்னா, நீங்க வந்துட்டு பிளேயிங் லெவல்ல பிளேயிங் செவன்ல சான்ஸ் கிடைக்குது சான்ஸ் கிடைக்கிறத பத்தி நீங்க எதுவுமே யோசிக்காதீங்க ப்ரோ. நீங்க பிராக்டிஸ் மேட்ச்ல வந்துட்டு இப்போ வந்துட்டு நீங்க தமிழ் தலைவர் கண்டிப்பா பிராக்டிஸ் பண்ணுவோம் பாத்தீங்களா, அந்த பிராக்டிஸ் மேட்ச்ல நீங்க எப்படியாவது வந்துட்டு கோச் இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணி நீங்க வந்துட்டு உங்களோட பேஸ் வந்துட்டு நல்லா கான்ஃபிடண்டா வைங்க. நீங்க கான்ஃபிடண்டா இருந்தாதான் கோச்சுக்கு உங்க மேல ஒரு நம்பிக்கை வரும். ஸோ நீங்க வந்துட்டு நல்லா கான்ஃபிடண்டா பேசுங்க. கோச் கிட்ட வந்துட்டு நீங்க வந்துட்டு கோச் நான் இறங்குற கோச் நான் என்னால பண்ண முடியும், எனக்கு சான்ஸ் கொடுத்து பாருங்கன்னு நீங்க கோச் கிட்ட பேசுங்க. ஸோ அதாவது பிராக்டிஸ் மேட்ச்ல நீங்க வந்துட்டு பேசுங்க. உள்ள போய் ரெய்ட்ல வந்துட்டு வேற லெவலா கலக்குங்க. பிராக்டிஸ் மேட்ச்ல கண்டிப்பா நீங்க பிராக்டிஸ் மேட்ச்ல கோச்சை இம்ப்ரெஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பிளேயிங் செவன்ல இடம் கிடைக்கும். ஸோ நீங்க இதை வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு வந்துட்டு இடம் கிடைக்கும். ஸோ யூ கேன் டூ த குட். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நானும் வந்துட்டு கேள்விப்படுறேன் நீங்க வந்துட்டு வேற லெவலான ரைடர். ஆக்சுவலி சுதாகர் கூட வந்துட்டு சொல்லியிருந்தாரு நீங்க வந்துட்டு வேற லெவல், அவரே சப்ஸ்டியூட்ல உட்கார. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்ககிட்ட வந்துட்டு அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த கான்ஃபிடன்ஸ் லைட்டா கம்மியா இருக்கு. நீங்க அந்த கான்ஃபிடன்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கோச்சை வந்துட்டு இம்ப்ரெஸ் பண்ணுங்க, கண்டிப்பா நீங்க வந்துட்டு பிளேயிங் செவன்ல வருவீங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அல்லூர் சதீஷ்னா எனக்கு வந்துட்டு சப்ஸ்டியூட்ல இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. பட் பிளேயிங் செவன்ல வருவாரா அப்படின்றது வந்துட்டு பொறுத்து இருந்தா பார்க்கணும். ஸோ தமிழ் தலைவரோட பிளேயிங் செவன் இப்படி தான் இருக்க போது. அண்ட் ஆன் நம்ம வந்து குஜராத் பத்தி பேசாம போனா எப்படிங்க, குஜராத்தோட பிளேயிங் செவன் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நோ ஒன் கேன் பீட் த டீம் அப்படின்னு நம்ம தான் சொல்லலாம். ஏன்னா லாஸ்ட் மேட்ச் இருந்த பிளேயிங் செவன்ல இருந்து மேபி 1 or 2 சேஞ்சஸ் இருக்கலாம். லாஸ்ட் மேட்ச் இந்த பிளேயிங் செவன் பாருங்களேன். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரெச்சலி வந்து டிஃபெண்டர்ல இருக்காரு, சொம்பி டிஃபெண்டர் லெஃப்ட் கார்னர் ரைட் கார்னர் அவங்க பிடிச்சிப்பாங்க. அடுத்து ரோஹித் குலியா இருக்காரு, ராகேஷ் இருக்காரு, இவர் 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா ரைடர்ஸ். அண்ட் சோனு ஜெகலான் இவங்க 3 பேர் வந்து ரைடரு. ஆல்ரவுண்ட்ல வந்துட்டு ரவிக்குமார் அண்ட் பாலாஜி டி வச்சிருக்காங்க. அதாவது பாலாஜி ஸ்டார்டிங்ல வந்துட்டு பிளேயிங் செவன்லாம் வந்துட்டு வரல, இப்பதான் வந்துட்டு அவர் பிளேயிங் செவன்ல கொண்டு வந்துருக்காங்க. இதை தாண்டி நீங்க வந்துட்டு இன்னும் வந்துட்டு பாத்தீங்கன்னா முகமது நபி பக்ஷ் இருக்காரு, அதுக்கப்புறம் வந்துட்டு பிரத்திக் தகியா இருக்காரு. ஸோ இவங்க 2 பேர் வந்துட்டு சப்ஸ்டியூட்ல இருக்காங்கன்னா அப்ப யூஸ் பண்ணுங்க. 2 பேருமே நல்ல ஒரு பிளேஸ். இவங்க சப்ஸ்டியூட்ல இருக்கா அவங்க டீமோட ஃபார்ம் அவுட் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாத்துங்க. ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இன்னைக்கு வந்துட்டு குஜராத் ஜெயின்ஸோட பிளேயிங் செவன் எப்படி இருக்க போதுன்னா, லெஃப்ட் கார்னர் வந்துட்டு சொம்பீர், ரைட் கார்னர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டச்சில் இருப்பாரு. அக்ரம் ஷேக் வந்துட்டு மேபி உள்ள வராது. அக்ரம் ஷேக் பத்தி சொல்லவே பார்த்தீங்க, அக்ரம் ஷேக் வேற இருக்காரு அவங்க டீம்ல. ஸோ லெஃப்ட் கார்னர் ரைட் கார்னர்ல யாரு இருப்பா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மேபி பாலாஜி, அதுக்கப்புறமா வந்துட்டு இன்னொன்று வந்துட்டு யார் இருப்பா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா முகமது நபி பக்ஷ் வந்துட்டு லெஃப்ட் கார்னர் லெஃப்ட் கவர் அண்ட் ரைட் கவர்ல இருக்க வாய்ப்பு இருக்கு. அண்ட் சென்ட்ரல் ரைடர் யார் இருப்போம்னா சோனு ஜெகலான் தான் இருப்பாரு. அண்ட் லெஃப்ட் இன்ல வந்துட்டு யார் இருப்பானா ராகேஷ், அண்ட் ரைட் இன்ல வந்துட்டு ரோஹித் குலியா இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கு. ஸோ இதுதான் என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல
குஜராத் ஜெயின்ஸோட பிளேயிங் ஸ்டாடா இருக்கு. ஸோ இதுல ஏதாவது மாற்றம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க திங்க் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன திங்க் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நீ தமிழ் தலைவாஸ் ஜெயிப்போமா ஜெயிக்க மாட்டோமா, இல்ல தமிழ் தலைவாஸ்க்கு தமிழ் பிளேயர்ஸ் வாய்ப்பு கொடுப்பாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல நான் என்னால முடிஞ்ச அளவு ஷார்ட்டா வைக்கணும்னு தான் நினைச்ச இந்த வீடியோ, பட் ரொம்ப லாங்கான வீடியோ போயிடுச்சு. ஸோ இதை பத்தி நீங்க என்ன திங்க் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். See you in my next video guys. Bye. Love you.